குரு கடாட்சம் பரிபூர்ணம். எப்படி இருந்தாலும் ஸ்நேகம்ங்கிறது பொல்லாது. பிரிவுங்கிறத உண்டாக்கி விடுறது. அதி ஸ்நேகத்தினாலே பிரிவினாலே சில பேர்களுக்கு பிராணகாணியே உண்டாயிடுது. தசரதன் இப்படி ஆயிட்டான். எப்பேற்பட்டவன் தசரதன், எவ்வளவு பலிஷ்டன். ஆனால் ராமருடைய பிரிவினால காலகதியை அடைஞ்சுட்டானே. அதனால ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் தியஜஸ்நேகம் பிரியே ஜனே அதிஸ்நேக பரிஷ்வங்காத் வர்த்திரார்த்ராபி தஹ்யதே. ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம். அதனால எப்படி இருக்கணும்னு லட்சுமணர் அண்ணாக்கு சொல்றார். எப்படி இருந்தாலும் பிரிவிலே சேர்த்தியிலே பிரிவுங்கிறது நிச்சயம் உண்டு. பிரிவு வந்தால் தாங்காது. தாங்காது அப்படிங்கிறத எதிர்பார்த்த நாம் ஸ்நேகம் பண்ணும் பொழுதே அதி ஸ்நேகம் யாரிடத்திலையும் வச்சுக்க கூடாது. அதி ஸ்நேகம் மனசை இழந்துவிடக்கூடாது யாரிடத்திலையும். ஆனால் ஸ்நேகமாத்தான் பழகணும். கபட ஸ்நேகம் கூடாது. ஸ்நேகமாத்தான் பழகணும். மனசுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிருக்கணும், பிரபஞ்ச வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு விவேகத்தோட இருக்கணும் அப்படின்னு லட்சுமணர் சொல்றார். ஏன்னா ராமருக்கு விவேகம் இல்லையா? ஏன் சொல்றாருன்னார், லோகத்துக்கு இந்த பாடம் சுவாதீனப்படுத்துறதுக்கு அவளுக்கு புத்தி சொல்றதாக லட்சுமணர் சொல்றார். அதிஸ்நேகா ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் தேஜஸ்நேகம் பிரியே ஜனே அதிஸ்நேக பரிஷ்வங்காத் வர்த்திரார்த்ராபி தஹ்யதே. அதிஸ்நேக பரிஷ்வங்காத். அந்த திரியில தீபம் எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிட்டு போயிடுறா. அது கொஞ்சம் போர் எண்ணெய் விட்டுருந்து எண்ணெய் ஆயிடுத்துன்னா கொஞ்சம் போர் பாக்கி கொஞ்சம் போர் எரிஞ்சுட்டு பிசக்கு பிசக்குங்கும், அப்புறம் அணைஞ்சு போயிடும், திரி மிச்சப்படும். இந்த எண்ணெயை அதியா விட்டுட்டு ஸ்நேகத்தை, எண்ணெயினுடைய ஸ்நேகம் அதியா அந்த திரிக்கு இருந்ததுன்னா பூரா திரியும் எரிஞ்சு அபாவமா போயிடும், அப்புறம் இருக்காது. அதுபோல யாரிடத்துல நாம அதி ஸ்நேகம் வைக்கிறோமோ கடைசியில அவளுக்கே நம்ம பலியாயிடுவோம், ஆளே இருக்க மாட்டோம். நம்மள அந்த ஸ்நேகம் முழுங்கி விடும். ஜாக்கிரதைங்கிறார்.